ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ ஓகே. ஸோ லேசி லோடிங் ஓகேவா? ஸோ லேசி லோடிங் மீன்ஸ் the component is converted into module. Okay, so using the function react.lazy method, we are giving a component. The component is converted into separate module. Okay வா? மாடியூல் அப்படின்னா தனி அப்ளிகேஷன் இருக்கும், ஸ்மால் அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு காம்பனண்ட்டையுமே நான் ஒரு மாடியூலா கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இனிமேல் எல்லாமே நம்ம மாடியூல்ஸா கன்வெர்ட் பண்றோம். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா இட் வில் ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேவா? இப்போ ஆப் காம்பனண்ட்ல நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 காம்பனண்ட்க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ ரவுட்டர் பேஜ் 1, பேஜ் 2, சப் ரவுட்டர் 1, சப் ரவுட்டர் 2, ஹோம் பேஜ், லாகின் பேஜ், எரர் பேஜ். ஸோ தேர் ஆர் 5. இப்போ நான் வந்து வெப்சைட் லோட் பண்ணும்போது எல்லா கண்டென்ட்டும் மொத்தமா தான் வரும். ஓகேவா? தனித்தனியா வராது, எல்லாமே மொத்தமா தான் வரும். ஸோ நான் அதுல எதை கிளிக் பண்றேனோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகும், ஆனா எல்லா கண்டென்ட்டும் அப்போதைக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? பட் எல்லா கண்டென்ட்டும் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா இட் வில் டேக் டூ மச் மெமரி ஸ்பேஸ். ஸோ அதை கம்மி பண்றதுக்கு தான் ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் மாடியூலா கன்வெர்ட் பண்றோம். ஸோ யூசிங் லேசி லோடிங் மெத்தட். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ரெடியூஸ் த மெமரி சைஸ். அப்ளிகேஷனோட மெமரி சைஸை கம்மி பண்ணும், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் லேசி லோடிங் வந்து பண்றோம். ஸோ இனிமேல் போக போக எல்லாமே லேசி லோடிங்லேயே பார்ப்போம். ஓகேவா? ஸோ லேசி லோடிங் இம்போர்ட் பண்ணிட்டு அது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த வேரியபிளை எலமெண்ட்ல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கிரியேட்டர் சஸ்பென்ஸ் மெத்தட் ஃபால் பேக்ல வந்து ஃப்ரேம் ஃப்ராக்மெண்ட்டை ஆட் பண்ணிட்டு இன்சைடு வந்து நம்ம எந்த வேரியபிள் கொடுத்துருக்கோமோ அதை கொடுக்கணும். ஓகேவா? நார்மலா கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ எலமெண்ட்ல நம்ம அதை காம்போனண்டா கொடுத்தா டைரக்டா கொடுக்கலாம். அதை மாடியூலா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we need to give like this. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுதான் நேற்று பார்த்தது. ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் பேட்டர்ன் மெத்தட். ஸோ ஸ்டார் அப்படின்னா என்னன்னா நம்ம ரவுட்டிங். இப்போ வந்து நான் வெப்சைட்ல ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கு. என்கிட்ட ஸ்லாஷ் ஹோம் ஆக்சுவலா இங்க நம்மளோட இன்புட் பாத்தீங்க அப்படின்னா பேஜ் 1னா அவுட்புட் காமிக்கும், பேஜ் 2 அப்படின்னா அவுட்புட் காமிக்கும், லாகின் அப்படின்னா அவுட்புட் காமிக்கும். ஸோ பேஜ் 1 ஸ்லாஷ் சப் பேஜ் 1 அப்படின்னு போட்டா வரும், பேஜ் 1 ஸ்லாஷ் சப் பேஜ் 2 அப்படின்னு கொடுத்தா வரும். பட் அதை தாண்டி வேற ஏதாவது நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுக்குறேன், இல்லாத ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் ஹலோ. ஸோ இந்த மாதிரி யூஆர்எல் எல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி யூஆர்எல் இல்லாத யூஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே நேவிகேட் பண்ணி ஒரு காம்பனண்ட்ல கொடுக்கணும், ஒரே காம்பனண்ட். ஸோ அந்த காம்பனண்ட் 404 ஃபவுண்ட். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். path equal to ஸ்டார்னு போட்டுட்டோம் அப்படின்னா எந்தெந்த path எல்லாம் வந்து அங்க எக்ஸிஸ்டா இல்லையோ அது எல்லாம் நார்மலா இந்த எரர் பேஜுக்குள்ள போகும். ஸோ எரர் பேஜ்ல நேற்று நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் ஷோ ஆகுற மாதிரி. ஓகே, 404 பேஜ் நாட் ஃபவுண்ட், 404 not found. So page not found. So அப்படி வச்சுக்கலாம். பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா நீங்க தேடுற பேஜ் வந்து எங்க கிட்ட இல்ல அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுக்காக, அவ்வளவுதான். ஸோ இதுதான் அந்த ஸ்டார் பேட் மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா டைனமிக் ரவுட்டிங். ஸோ டைனமிக் ரவுட்டிங் அப்படின்னா ஸோ ரவுட்டுக்குள்ள உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ரவுட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நார்மலா நம்ம இங்க ஒரு இந்த பேத்தை வந்து நான் கால் பண்ணோம்னா 2 = பேஜ் 1ன்னு போடணும். இதுவே பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய சப் பேட் 1 அப்படின்னா அதை எப்படி கால் பண்ணணும், பேஜ் 1 ஸ்லாஷ் சப் பேஜ் 1. ஓகேவா? இது வந்து சப் ரவுட்டிங். ஓகே, சாரி, டைனமிக் ரவுட்டிங். ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் டைனமிக் ரவுட்டிங். ஸோ டைனமிக் ரவுட்டிங்கிறது இது. ஓகே, ஸோ ரவுட் யூசர் ஸ்லாஷ் கோலன் வச்சுட்டு அங்க வந்து ஒரு வேரியபிள் நேம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா யூசருக்கு அப்புறம் நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ஹோம் பேஜுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும். ஓகே, யூசர் ஸ்லாஷ் நீங்க அதுல என்ன வேல்யூ கொடுத்தாலும், ஓகே, ஸோ ஈவன் 1 2 3 ஹாய் ஹலோ எது கொடுத்தாலும் அது அந்த பேஜுக்கு கூப்பிட்டு போகும், ஹோம் பேஜுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதோட இது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு தான் நேற்று ஜிமெயில வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ இன்னைக்கும் கூட அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். I'm just having a tired for today. So user இங்க பாத்தீங்கன்னா gmail.com இது வந்து காமன், மெயில் அதுவும் காமன், அதுக்கப்புறம் user /0
ஸோ இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிமெயில் மெயில் ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் ஒன். ஸோ இங்க வந்து ஹஃபீஸ்டஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா, ஹஃபீஸ்டஸ். ஸோ இதுவே வந்து இந்த இதுல வந்து பாலகிருஷ்ணன், சாரி, பாலகிருஷ்ணன். ஸோ என்னோட பேர்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஓகே, பட் நீங்க அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே பேஜ், சேம் பேஜ். இதுவும் அதுவும் லுக்கிங் வைஸ் சேம் பேஜஸ். பட் உங்களுக்கு தேவையான அவுட்புட் மட்டும் சேஞ்ச் ஆகும், அங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நேம்ஸ் எல்லாமே. பட் அவங்க ஒரு பேஜ் தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க, அதுல இருக்க டேட்டாவை மட்டும் டிஃபர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்காக உட்காந்துட்டு ஒருத்தருக்கும் தனித்தனி பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ தே வில் டூ டைனமிக் ரவுட்டிங். ஸோ ஓகேவா, ஸோ அந்த டைனமிக் ரவுட்டிங் தான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். ஸோ டைனமிக் ரவுட்டிங் எப்படி பண்றது அப்படின்னா, எந்த பேக்கோ அந்த பேக் ஸ்டாட்டிக் பேக் அப்படியே கொடுத்துட்டு டைனமிக்கா என்ன மாறணுமோ அதை மட்டும் இந்த இடத்துல கோலன் கொடுத்து கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்க வந்து சாரி, திஸ் ஒன் இங்க வந்து ஜீரோன்னு இருக்கு, இங்க வந்து ஒன்னு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா, மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அதே தான் நம்மளும் வந்து பண்றோம். அவுட்புட் ரன் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். Anything else? அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு இருந்தேன், பட் அது ஒர்க் ஆகல, அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த டாபிக் நீங்க எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கண்ணா. ஆமா ஆமா, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன், வர மாதிரி தெரியல. பார்ப்போம். வித் ரவுட்டர். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஓகேவா, நார்மலா பார்த்தது ரியாக்ட் அப்படி பண்ணிட்டு தான் பார்த்தேன். இப்போ பார்க்கறது ரியாக்ட் டாம், இப்போ பார்க்கறது எல்லாமே ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ வெர்ஷன் 6.10.0. ஸோ இதுதான் நமக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் வருது, வி காண்ட் இம்போர்ட் இட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ I had a same issue. I fixed downgrading React Router and React Router down to 5.0. Oops. ஆக்சுவலா ரியாக்ட் ரவுட் எல்லாமே வந்துட்டு கிளாஸ் காம்பனண்ட்காக அவங்க கிரியேட் பண்ணல, எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஹூக்ஸ் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் எல்லாத்தையுமே கிளாஸ் காம்பனண்ட்ல பார்த்துட்டு திரும்பவும் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் போனால் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதான் கிளாஸ் காம்பனண்ட்லேயே அதை கெட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் ரியாக்ட் இவங்க கொடுத்துருக்க மெத்தட் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது.
வெர்ஷன் எதுவும் ப்ராப்ளமா? அவங்க வந்து டவுன் கிரேட் பண்ண சொல்றாங்க 5.2.0க்கு. அப்புறம் ஏன் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க? டவுன் கிரேட் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகலாம். பட் டவுன் கிரேட் பண்ணதுக்கு அப்புறமும் அது ஒர்க் ஆகலைன்னா, ஸோ ரவுட்டர் ரவுட் லிங்க் ரவுட்ஸ் அரல்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாகவே மாற்றணும். ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் மாற்றணும் அப்படின்னா ப்ராப்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸ்டேட் ஆப்ஜெக்ட் கிடையாது, யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணணும். வேற கிரியேட் ரெஃப்க்கு இருக்காது, அங்கே யூஸ் ரெஃப் இருக்கும். ஸோ அதுக்கு காம்பினேஷன் இங்கே இருக்கு. பட் அதே மாதிரி லைஃப் சைக்கிள் காம்பனன்ட்ஸ் அதில் கிடையாது. ஒன்லி யூஸ் எஃபெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும்னா நம்ம அந்த இம்பேரேட்டிவ் ஹேண்டில் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும். ஸோ ஆனால் இதுவே நம்ம கிளாஸ் காம்பனண்ட்னா அதில் எல்லாமே இருக்கும். ஒன்லி இந்த ரவுட்டருக்கான ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அவங்க ஆட் பண்ணல. மற்றபடி நமக்கு தேவையான எல்லாமே கிளாஸ் காம்பனண்ட்ல கிடைக்கும். அதான் நான் கிளாஸ் காம்பனண்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் கெட் எனி ஆப்ஷன்ஸ். என்ன ஆயிடுச்சா? ஸ்டில் இட் இஸ் டேக்கிங். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர்ஸை பற்றி படிங்க. கிளாஸ் காம்பனன்ட்ஸில் அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியும். Along with upgradation 5.1, you should replace any usage of with router with hooks. You should also get rid of floating route elements that are not. ரியாக்ட் ரவுட்டரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வெர்ஷன் 5.ல இருந்து 6க்கு போனீங்க அப்படின்னா யூ கான்ட் யூஸ் வித் ரவுட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6லேருந்து 5க்கு போனால் ஆகணும். இல்ல 5ல இருந்து ஆக்சுவலா ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து 5, இப்போ வந்து அப்கிரேட் பண்ணது 6. நீங்க 5ல இருந்து 6க்கு மாறுனீங்க அப்படின்னா யூ கான்ட் யூஸ் வித் ரவுட்டர். டைரக்டா நீங்க யூஸ் ஹூக் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. பட் ஹூக் மெத்தட் எல்லாமே வந்துட்டு ஒன்லி சப்போர்ட்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட், நாட் ஃபார் கிளாஸ் காம்பனன்ட். நம்ம நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே கிளாஸ் காம்பனன்ட் மேக்ஸிமம். அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் எப்படி சொல்றது, கிளாஸ் காம்பனண்டா இருந்தா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேண்ணா. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹூக்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல கிடைக்காது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ யூஸ் பேரம். ஸோ யூஸ் பேரம்னு போட்டு நம்ம டைரக்டா அந்த இந்த இந்த இடத்துல எந்த கோலன் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதை இங்கே கால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஓகேவா? இட் இஸ் வெரி ஈஸி இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். பட் நமக்கு அந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல இருந்து என்ன தேவை அப்படின்னா we just need only that params value without use param. So use param use பண்ணாம can we get it? It is okay. Location சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. வில் ட்ரை. ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். நார்மலா ரவுட்டர்னு சரி ரியாக்ட்னு கிடையாது. லொகேஷன் இஸ் எ குளோபல் ஒன். ஓகேவா? குளோபல் மீன்ஸ் வெப்சைட்ல இது இந்த மாதிரி ஒரு ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது எல்லாமே காமன். ஓகேவா? அதை நம்ம வந்து டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லொகேஷன் இன்டர்ஃபேஸ். ஸோ நமக்கு தேவை லொகேஷன் டாட் path நேம் கொடுத்தோம்னா we will get a path name and we will slice it and okay.
Maybe we can try with this location directly. Okay. நமக்கு இங்க ரன் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். Thought so. Still server is starting. ஸோ இது நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த கிளாஸ் காம்பனன்ட். ஸோ லாகின் காம்பனண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா லாகின்ல ஒரு பட்டனும் ஒரு இன்புட்டும் வச்சிருக்கோம். ஸோ இன்புட்ல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும் ரெஃப் மூலயமா. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட் ஸ்டேட் மெத்தட் ஐம் கன்வெர்ட்டிங் நேவிகேட் டு ட்ரூ, அதாவது நேவிகேட்டை இனிஷியலா ஃபால்ஸ்னு வச்சிருக்கோம். இங்க ட்ரூவா கன்வெர்ட் பண்றோம். அதே நேரத்துல யூசரோட வேல்யூவை ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் இன்புட்ல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ. அப்ப யூசர் ஸ்லாஷ் பாலான்னு கொடுத்தா யூசர் ஸ்லாஷ் பாலா, கிறிஸ்டின் கொடுத்தா யூசர்ஸ் டாட் பிளேஸ். ஸோ என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இங்க நான் வந்து சூப்பர் கண்டிஷனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் கண்டிஷனல்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் நேவிகேட், அது ட்ரூவா இருந்துச்சுன்னா நேவிகேட் டு திஸ் பேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் ட்ரூ நேவிகேட் டு செகண்ட் பேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து கிளாஸ் காம்பனண்ட்ல, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல அது ஈஸி. யூஸ் நேவிகேட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அதோட பேர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கூட்டு போயிடும். பட் இங்க நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால நேவிகேட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு கிளாஸ் காம்பனண்ட்ல பேரண்ட்ஸ் கெட் பண்றதுக்கு இருந்தது அப்படின்னா தட் would be great, வெரி ஈஸி. ஓகேவா? அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் செக் த அவுட்புட். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் அவுட்புட். ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் கிளீன் அப் ஒன்ஸ். ஓகே. So I want to go to login page. So now I'm in login. So I would say Bala. If I click login, so it will go to user slash Bala and welcome page. If I click again login, if I say Krish, it will say user slash Krish again welcome page. Okay. பட் இப்போ எனக்கு என்ன வேணும்னா இங்க கொடுத்திருக்க வேல்யூவை வாங்கி ஐ நீட் டு டிஸ்பிளே ஃப்ரம் ஹியர். ஸோ தட் இஸ் வாட் அவர் ரிக்வயர்மெண்ட். ஸோ நான் இதை ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல இப்போதைக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெல்கம் ஃபங்க். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்னால நான் ஃபங்க்னு போடுறேன். ஸோ ஐ வில் கிரியேட் RCFE. ஓகே. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். I would say constant and make as the arrow function. Okay. ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டை நம்ம அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ app.jsல இங்க ஹோம் பேஜ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ரிமூவ் ஹோம் அண்ட் தென் வெல்கம். சாரி, ஐ ஜஸ்ட் டிட் அ ராங். ஆக்சுவலாக லாகின் பேஜ் தான் மாற்றணும். ஏன்னா லாகின் பேஜில் தான் அங்கேருந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி. ஸோ ரெண்டு பேஜையுமே நான் வந்து மாற்றி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ லாகின் ஃபங்க் அண்ட் வெல்கம் ஃபங்க் ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வுட் கிரியேட் லாகின் ஃபங்க், லாகின் ஃபங்க் டாட் ஜேஎஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஓகே. RCFE. So functional component like it is very easy. We can do very fast. So constant, convert that into params. Yeah. So login function ஒரு functional component. அதுக்கப்புறம் welcome function சொல்லி ஒரு functional component. ஸோ ஆப்பில் வந்துட்டு ரூட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின்ல லாகின் இருக்கு இல்லையா? ஸோ ஐ வுட் சே லாகின் ஃபங்க் காம்பனண்ட் அண்ட் ஐ வுட் இம்போர்ட் அண்ட் தென் ஹோம்ல வந்து வெல்கம் ஃபங்க் வந்து போட்டுக்கலாம். வெல்கம் ஃபங்க். ஓகே, வெல்கம் ஃபங்க். ஸோ ஐ ஜஸ்ட் என்டர். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், ஒன்று லாகின் ஃபங்க்ஷன், இன்னொன்று வெல்கம் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ லாகின் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இனிஷியலாக தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இட்ஸ் ஃபைன். ஃபைன். யா,
this is my login function. So inside login function I would create same அங்க நம்ம என்ன பண்றோமோ அதே தான் ஒரு input வந்து create பண்ணிக்கலாம் input and then we close. ஸோ இங்க வந்து ref யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ref கிடையாது use ref மெத்தட் தான். ஸோ we should create use ref constant input ref equal to use ref. ஸோ யூஸ் ரெஃபோட வேல்யூ வந்து சிங்கிள் தான். ஸோ அது வந்து எம்டி இனிஷியலாக அதோட வேல்யூ எம்டியாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா நேவிகேட் மெத்தட் கான்ஸ்டன்ட் நேவிகேட் யூஸ் நேவிகேட். ஓகே ஸோ சாரி அது வந்து எம்டி நேவிகேட் ஃபங்க்ஷன் வந்து எம்டி. ஸோ இன்புட் ரெஃப் கிரியேட் பண்ணியாச்சு யூஸ் ரெஃப். ஸோ இங்கே வந்து ரெஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெஃப் ஈக்குவல் டு இன்புட் ரெஃப். Okay, so input ref வந்து இங்க connect பண்ணிட்டோம். So this input ref is connected here. After I am creating one button element. So இந்த buttonல வந்து click me or else go to home. Go to home. So இங்க வந்து function create பண்ணோம் இல்லையா? So I would create on click arrow function. Go to sorry go to home. Okay, so go to home னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை மேலே கிரியேட் பண்ணிக்கலாம். Go to home. Okay, so function like this. ஸோ இங்க வந்து கான்ஸ்டன்ட் எப்பயுமே வந்து ஆரோ ஃபங்க்ஷனாவே கிரியேட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ அதுதான் மோர் எஃபிஷியன்ட். ஓகே ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இன்புட் ரெஃப்ல இருந்து வேல்யூ வாங்கி அதை யூஸ் நேவிகேட்ல வந்து யூஸ் பண்ண போறோம் ஓகேவா. ஸோ வேல்யூ ஸோ லெட் வேல் ஈக்குவல் டு இன்புட் ரெஃப் டாட் current dot value. ஸோ ரெஃப்ல இருந்து அப்படிதான் வேல்யூ நம்ம வாங்க முடியும் ஓகேவா. ஸோ இன்புட் ரெஃப் டாட் கரண்ட் டாட் வேல்யூ. ஸோ நேவிகேட். ஸோ நம்ம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க கொடுக்கணும். ஸோ நான் எங்க போகணும்னு நினைக்கிறேன்னா ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூக்கு. ஸோ ஐ வுட் சே வேல். ஓகே ஸோ இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு போ. இதுதான் என்னோட ரெக்வயர்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அந்த பேஜுக்கு போறது. அந்த பேஜுக்கு போனதுக்கு அப்புறம் ஸோ வெல்கம் ஃபங்க்ல யூஸ் பேரண்ட்ஸ் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. கான்ஸ்டன்ட் ஸோ பார்க்கறதுக்கு தான் நான் ஆக்சுவலா எல்லாமே ஈஸி ரொம்ப ஈஸி. நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் வந்துடும் ஓகேவா. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நான் எந்த பேரமை கெட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த பேரமை இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ பேரமோட நேம் நம்ம அங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆப்ல யூசர் நேம் சரியா இதுதான் நம்மளோட பேரம். ஸோ இந்த பேரம் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ paste it here and we just use params. Okay, so use params method. இங்க வந்து வெல்கம் ஃபங்க் அண்ட் தென் யூசரோட பேரு யூசர் நேம். ஸோ இங்க என்ன வேல்யூ கொடுத்தோமோ இந்த வேல்யூ இங்க வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ we created everything exact. ஸோ login function is not defined. ஸோ AppJSல login function வந்து டிஃபைன் ஆகல. அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. சாரி இம்போர்ட் எல்லாமே டாப்ல வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இம்போர்ட் லாகின் ஃபங்க் ஃப்ரம் டாட் router component slash login func. ஓகே ஸோ லாகின் ஃபங்க் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் எரர் காமிச்சிருச்சு. ஸோ அதை ரிசீவ் பண்ணியாச்சு.
வேற என்ன use ref is not created. So login funcல use ref is not created. Add பண்ணிக்கோங்க use. So use ref இங்க இருக்கிறது react downல இருக்கும். ஓகேவா? use ref. Yeah, got it. So everything was imported and everything's fine. Yeah, looks fine. We can go and check the output now. If I click brush, sorry, login. If I go to login page, so login and go to home. So நான் இங்க என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா பாலா அப்படின்னு கொடுப்போம். If I click home, see பாலா இங்க வந்து பாலா தான் இங்க அவுட்புட்ல வந்திருக்கு. ஓகேவா? It is very easy and simple. So what I did in the welcome function component, I'm just using use params. So it is one of the hook. Use params. So use paramல வந்துட்டு நமக்கு என்ன parameter வேணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை தான் வந்து ஃபங்க்ஷனல் கிளாஸ் காம்பனண்ட்லயும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் கிளாஸ் காம்பனண்ட்ல வந்து அது எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து வர மாட்டேங்குது. ஸோ ஐ வாஸ் ரியலி ட்ரைங் ஹார்ட். பட் இட் அவங்க சொல்ற மெத்தட் எதுவுமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது 6.10.0க்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம கிட்ட இப்போதைக்கு இருக்க ப்ராப்ளம். பட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல இட் இஸ் ஈஸி. ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சி இங்க வந்து யூஸ் ரெஃப் மெத்தட் அண்ட் யூஸ் நேவிகேட் மெத்தட். ஸோ யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணி இன்புட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரெஃப் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ரெஃப். ஹூ இஸ் கனெக்டட்? யா, சாரி, we are in the track. Okay, so yeah, so use ref use பண்ணி input ref வந்து create பண்ணிருக்கோம். Input ref we connected to the input directly and the functional button is created. On click go to home. So go to home click பண்ணும்போது get the input from the ref input ref dot current dot value and created one use navigate method. So use navigate ல navigate of function எங்க போகணும் user slash user slash valக்கு வந்து போகணும். ஸோ val is this import input-ஓட வேல்யூ. ஸோ user slash val. ஸோ நாங்க என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ போகும். ஸோ அந்த வேல்யூ எங்க கனெக்ட் ஆயிருக்கு? ஸோ இந்த route you can go and see the route user slash any value. User slash any value அது கொடுத்தீங்க அப்படின்னா it should go automatically to welcome functional component. So if I go to welcome functional component, there itself I'm using use params method. So use param is a hook. இது வந்து react router DOM குள்ள இருக்கும். ஓகேவா? So here I imported and then நான் எந்த காம்பனண்ட்டா எந்த வேல்யூ வந்து கெட் பண்ணணுமோ அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? கான்ஸ்டன்ட் I want to get user name from there. So I just used username. So எனக்கு எக்ஸ்ட்ரா பேரண்ட்ஸ் வேணும்னா ஐ கேன் ஆஸ்க் எக்ஸ்ட்ரா பேரண்ட்ஸ். ஸோ அந்த பேரமோட நேம் கமா போட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி இன் த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். பட் கிளாஸ் காம்பனன்ட் இட் இஸ் ட்ரிக்கி. பட் ஐ நீட் டு ஃபிகர்ட் அவுட். ஏன்னா கிளாஸ் காம்பனன்ட் இஸ் அ வெரி பெஸ்ட்ப்பா. ரியாக்டை பொறுத்தளவுக்கு கிளாஸ் காம்பனன்ட் இஸ் பெஸ்ட். ஈவன் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஆல்சோ குட். பட் என்னன்னா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல நிறைய லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இந்த லாக் ஃபங்க்ஷன் யூஸ் ரெஃப்னு ஒன்று நம்ம இம்போர்ட் பண்றோம். அங்கேயும் கிரியேட் ரெஃப் இம்போர்ட் பண்றோம். பட் அது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கும். அது ஆனா இது எதுக்குமே ஸ்ட்ரக்சர் கிடையாது. எங்க வேணாலும் நீங்க அலைன் பண்ணலாம். ஈவன் நான் இதை கட் பண்ணி இந்த இடத்துல போட்டா கூட ஒர்க் ஆகும். ஓகே, ஆனா நேவிகேட் மேல இருக்கணும். ஓகே, ஸோ நேவிகேட் மேல இருக்கணும். இதை வந்து இதெல்லாம் கட் பண்ணி எந்த இடத்துல போட்டாலும் மாத்தி மாத்தி போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் கிளாஸ் காம்பனன்ட் அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மற்ற ஆப்ஜெக்ட்ஸ். பட் அது ஒரு செட் ஆஃப் எப்படி ஒரு கிளீனான ஒரு ஒர்க் ஸ்பேஸா இருக்கும். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அப்படி இருக்காது. அதனாலதான் நான் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்றது இல்லை. பிளஸ் ப்ராக்ஸியுமே வந்துட்டு நம்ம இங்க வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணாதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் அங்க அப்படி கிடையாது. நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க செட் ஸ்டேட் மெத்தட் கிடையாது. வி நீட் டு கிரியேட் ஒரு வேரியபிளுக்கும் ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணணும். பட் அங்க வந்து ஒரே ஒரு செட் மெத்தட் மட்டும் போதும். செட் ஸ்டேட் ஆஃப் உங்களுக்கு எந்த வேல்யூ மாத்தணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அண்ட் அட்வான்டேஜஸ் இன் த கிளாஸ் காம்பனன்ட்.
ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்றத நான் ட்ரை பண்றேன். ஸோ ஒன்ஸ் ஐ கெட் அ பாயிண்ட் ஐ கேன் கிவ் யூ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி ரவுட்டர். ஓகே, ஓகே வேணாம் ஆக்சியஸ் பார்த்துடலாமா? ஸோ தெர் ஆர் ஒவ்வொரு நாளும் ஆக்சியஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வி ஆர் அவுட் ஆஃப் கரெக்ட். ஸோ எவ்ரிடே வி ஆர் அவுட். நான் பேக் எண்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணலை. நாளைக்கு பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரைடே இஸ் அ குட் ஒன் ஃபார் அஸ். ஸோ நாளைக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் பேஜையும் ஒரு லாகின் லாகின் செட்டப்போட கொண்டு வரேன். யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல அந்த டேட்டா அப்லோட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் அதாவது சைன் அப் அண்ட் லாகின் ரெண்டுமே பார்க்கலாம். ஓகேவா, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்ணலாம்? எஸ், யா. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரிகவர் பண்ணுவோமா? ஸோ யூ நீட் டு கோ அண்ட் செக் எவ்ரிதிங். ரவுட்டர் டாம், yes. So React Router DOM is a package which is binding for React Router in the web application. So installation procedure இந்த மாதிரி கொடுப்போம். So browser router, it is a wrapper before the app component. So நீங்க இதை வந்து index.jsல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து routes தான் வந்து எல்லா ரவுட்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். ஸோ இன்சைட் ரவுட் வி ஆர் டூயிங் த ரவுட் path அண்ட் எலிமெண்ட், அதுக்கப்புறம் லிங்க், அதுக்கப்புறம் நேவ் லிங்க். ஸோ அது நம்ம பார்த்தோம். நேவ் லிங்க். ஸோ நேவ் லிங்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அங்க ஆக்டிவ் கிளாஸ் வந்து இருக்காது. ஓகேவா, யூஸ் டு மேக் சிஎஸ்எஸ் எஃபெக்டிவ்லி. ஆக்டிவ் இஸ் active class name automatically change to current route, current path. ஓகேவா, அந்த current path எங்க செலக்ட் ஆயிருக்கோ அந்த லிங்கோட அது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ current link, so I can mention current nav link. ஸோ எந்த நேவ் லிங்க் நீங்க கிளிக் பண்றீங்களோ அதுக்கு இந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஆக்டிவ்ன்ற அந்த கிளாஸை மட்டும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் வந்து கிடைக்கும். அதனால அதை யூஸ் பண்றோம். இண்டெக்ஸ்ன்றது வந்து இனிஷியலா அது எங்க போகணும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து தேவைப்படாது இண்டெக்ஸ் வந்து. ஓகேவா, சிஎஸ்எஸ் அண்ட் தென் second lazy loading. So lazy loading, convert a component into module. So module means small application அர்த்தம், small application. So each component is converted into small application. So whenever the component is needed to be route, that time it will come and add. Okay, otherwise it will go and remove. So in the lazy loading concept அதுதான். It is useful for increasing the speed and reduce the storage. Okay, so lazy loading. So React lazy loading, அதுக்கப்புறம் வந்து star path. ஸோ ஸ்டார் பாத் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அன்னவுன் ரவுட்ஸ். ஸோ அன்னவுன் ரவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்றதுக்காக, அன்னோன் ரவுட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதை அந்த காம்பனண்ட்டுக்கு கொண்டு போறதுக்காக இந்த ஸ்டார் பாத் யூஸ் பண்றோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவுட் போட்டுட்டு path ஈக்குவல் டு ஸ்டார் அண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு எந்த எலமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்க தப்பான ஏதாவது ரவுட்டர் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரவுட்டர் பேஜ்க்கு வந்து போயிடும். ஓகேவா, ஸோ 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் நம்ம நேற்று பண்ணது. அதுக்கப்புறம் வந்து
dynamic route. So dynamic route அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is used to navigate one single page with multiple routers. ரவுட் நேம் ஓகேவா, ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் தான், ஆனா நீங்க மல்டிபிள் ரவுட். ஸோ அதாவது அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அது அந்த பேஜுக்கு தான் போகும். லைக் நம்ம இப்ப பார்த்தோம்ல யூசர் ஸ்லாஷ் பாலா அப்படின்னாலும் அது வெல்கம் பேஜுக்கு தான் போகும். யூசர் ஸ்லாஷ் கிரிஷ் அப்படின்னு போட்டாலும் அது வெல்கம் பேஜுக்கு தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பேரண்ட்ஸ். ஸோ யூஸ் பேரண்ட்ஸ்ன்றது வந்து ஹூக்கு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். யூஸ் டு கெட் பேரண்ட்ஸ் வேல்யூ. பேரண்ட்ஸ் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அதுதான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஸ்லாஷ்க்குள்ள இருக்கிறதும் ஒரு ஒரு பேரண்ட். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்தது வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ண பேரண்ட்ஸை கெட் பண்றது. ஸோ யூசர் நேம் அப்படின்ற பேரண்ட் கெட் பண்ணோம். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வெல்கம் ஃபங்க்ஷன் காம்பனன்ட், தேர் ஐ யூஸ் பேரண்ட்ஸ் ஹூக் கான்ஸ்டன்ட் யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம் நம்ம எங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரவுட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ ரவுட் இட் செல்ஃப் யூசர் ஸ்லாஷ் கோலன் யூசர் நேம். ஸோ இது வந்து வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். இட் ஷுட் வேரி. வேரியபிள் அப்படின்னாலே இட் ஷுட் வேரி, அதாவது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஓகேவா, ஸோ இட் மைட் வேரி. ஓகே, ஸோ இந்த வேரியபிளை தான் நம்ம இங்க கெட் பண்றோம். அதை நம்ம இங்க வந்து டிஸ்பிளே பண்றோம் ரெண்டர் மெத்தட்ல. ஓகேவா, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. சாரி, React router DOM. Yeah, here it is. So save it. Yes. So using the router to get the params values. அதுக்கப்புறம் use navigate. So இதுவுமே வந்து functional componentல தான் ஒர்க் ஆகும். Use to navigate the pages. அதாவது நேவ் லிங்க் அண்ட் லிங்க் இது ரெண்டுமே வந்து பட்டனா ஒர்க் ஆகும். ஓகேவா, அதை நீங்க கிளிக் பண்ணா போகும். பட் யூஸ் நேம் கேட் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து வேற பேஜுக்கு கொண்டு போகும். ஓகேவா, ஸோ கிளிக் பண்ண உடனே போகாம ஃபங்க்ஷனுக்குள்ள போய் அங்க கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போறது. இப்போ எப்படின்னா நான் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன்னா கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன்னா இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கொண்டு போய் வெல்கம் பேஜுக்குள்ள கொடுக்கறது. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நம்மளால நேவ் லிங்கையோ இல்ல வந்துட்டு லிங்கையோ கால் பண்ண முடியாது. ஸோ அதனால யூஸ் நேவிகேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நேவிகேட் வந்து பார்த்தோம். ஸோ நேவிகேட் வந்துட்டு கிளாஸ் காம்பனண்ட்ல யூஸ் ஆகும். ஸோ யூஸ் நேவிகேட்டோட அல்டர்னேட்டிவ் இட் இஸ் ஒர்க் ஃபார் கிளாஸ் காம்பனண்ட். Class component used to navigate to other pages. அதர் பேஜஸ் போறதுக்கு நேவிகேட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் நேவிகேட்டுக்கு நேவிகேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி யூஸ் பேரம்ஸ்க்கு பேரம்னு ஏதாவது இருந்ததுன்னா சந்தோஷம். ஐ நீட் டு செக் இஃப் இட் இஸ் எனிதிங் தேர் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட், செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படி. React router DOM params. ஸோ அவங்க போட்டிருக்கிறத பேரம்ஸ்ன்னு போடல, யூஸ் பேரம்ஸ் தான் போட்டிருக்காங்க. So use params only works for functional component, but we need that into a class component. Picking router. ஸோ நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தாட் கிடைச்சதுன்னா யூ கேன் டெல் மீ, ஐ கேன் யூஸ் தோஸ். ஓகே,
native router, static router, picking a router. Await form link, uh, form. So form tag. ஸோ ஃபார்ம் டேக்ல நம்ம அதிகமாக பார்க்க போகிறது இல்லை. ஸோ லிங்க் நேவிகேட். ஸோ நேவிகேட் மெத்தட் தான் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆர் என் வாட் இஸ் ஆர்என்? Okay, so don't waste the time. Uh, so this is what the class functional component. So use ref, use navigate and use params method. ஓகேவா? வேற என்ன மிஸ் பண்ணோம்? ரவுட்டர்ல ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து ஆக்ஸ் யூஸ் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ஸ்மால் நோட் ஜிஎஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஆக்சுவலா ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல தான் கனெக்ட் பண்ணணும். பட் நமக்கு இப்போதைக்கு ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆக்சுவலா தேர் ஸ்டடிங். உங்களை மாதிரி அவங்களும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எப்போ ஃபினிஷ் பண்றீங்களோ அவங்களும் அப்பதான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேரையும் மேட்ச் பண்றது கஷ்டம். பட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் நான் பண்ணி கொண்டு வரேன். நான் அதை உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்க்கறேன். ஓகேவா? ஸோ ஆனால் நாளைக்கு நான் வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் பார்க்க போறோம். நாளைக்கு நான் இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி இதுல எனக்கு ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க பார்த்தாலே வந்து ரொம்ப மிஸ்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை அப்படியே தூர போட்டுட்டு ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு சைன் அப் பேஜ், லாகின் பேஜ், ஒரு வெல்கம் பேஜ், மொத்தம் 3 பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு போத் நம்ம வந்து எப்படின்னா ரெண்டுலையுமே கிரியேட் பண்ணுவோம். லைக் கிளாஸ் காம்பனெண்ட்லையும் கிரியேட் பண்ணுவோம், ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்லையும் கிரியேட் பண்ணுவோம். அதை ஆக்சியோஸ் லைப்ரரியோட கனெக்ட் பண்ணி அப்டேட் அண்ட் கெட் ரெண்டு மெத்தடுமே, அதாவது கிரியேட் அண்ட் அப்டேட் அண்ட் கெட், இந்த மாதிரி எல்லா மெத்தடையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? எவ்வளவு முடியுமோ நாளைக்கு அதை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நேற்று வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் அப்லோட் அந்த வீடியோ சென்ட் பண்ணிடுறேன். ப்ளஸ் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறதையும்